ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருடத்தின் கடைசி வீடியோ இது. இப்போதாங்க 2025 ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள முடிய போகுது. நாளைக்கு 2026. எவ்வளவு வேகமா காலம் ஓடுது பாருங்க. ஸோ இந்த 2025ல ஸ்பெஷல் என்ன கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களையும் அவருடைய அரசியலை ஆதரிச்சு தான் நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். அவரை எதிர்க்கிறவங்களாம் வச்சு பொழந்து எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிறைய பேர் சம்பாதிச்சிருக்கோம். ஸோ அடுத்த வருடம் இதை விட பயங்கர ஸ்பெஷலாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்துக்கு வெயிட் பண்ணுறோம்ல, அது நடக்கணும், நடந்தால் நல்லா இருக்கும். ஸோ உங்களை மாதிரி நானும் அந்த சம்பவத்துக்காக மரண வெயிட்டிங்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நியூ இயரை கொண்டாடக்கூடிய என்னுடைய சகோதர நண்பன்பிகள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர். நாளைக்கு சொல்லுவேன், இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கே விஷ் பண்ணுவேன், அது வேற. ஸோ இருந்தாலும் இப்போ அட்வான்ஸாக விஷ், ஓகேவா? ஸோ இன்னைக்கு கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய நீண்டகால சப்ஸ்கிரைபர் நண்பர் பாரிவேந்தன் அவர்களுக்கு பிறந்த நாள். அவர் வாட்ஸ்அப் சொல்லியிருந்தாரு, ஹாப்பி பர்த்டே பாரிவேந்தன் ப்ரோ. உங்களுடைய பேரை கேட்டாலே எனக்கு தளபதி படத்துல பஞ்சவன் பாரிவேந்தன் அப்படிங்கிற நண்பன் படத்துல கேரக்டர் வரும்ல, ஸோ அதான் ஞாபகத்தில் வரும். ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாப்பி ஃபார் எவர். சந்தோஷமா இருக்கணும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும், ஓகேவா? சரி, இன்னைக்கு என்ன கண்டென்ட் நம்ம பேச போறோம் கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ ரீசெண்டா திருத்தணி டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல 4 சின்ன குட்டி குஞ்சானுங்கள் ஒரு வட மாநில இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்கன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அது ஒரு மனசு உருக்கி சம்பவம். அதை பத்தி நம்ம நேரத்தை தான் காணொலி போட்டிருந்தோம். ஸோ அதுவே நம்முடைய மனதை விட்டு நீங்கள. அதுக்கு அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அதே திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வயதானவரை இதே குட்டி குஞ்சம், இதோட பெரிய குட்டி குஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதே புள்ளிங்க குரூப்ஸ் தான் தாக்குற வீடியோ. ஓங்கி குத்துறாங்க முடியல. அவர் ஒரு அடி அடிச்சுட்டு அவர் மல்லாத படுத்துறாரு. அப்பாவி ஒரு முதியோர் மாதிரி தான் இருக்காரு. அவர் தாக்குற சம்பவம் இப்போ பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக கேட்டீங்கன்னா, காவல்துறையினரையே ஒருத்தன் ரவுடி கையில அருவாளை வச்சுட்டு ஓட விரட்டுறான். அது வந்து பரபரப்பை ஏற்படுத்துது. கோவையில ஒரு வட மாநில தொழிலாளரை கத்தியால குத்திருக்கானுங்க, நீ தமிழ்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போதையில. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது நம்ம தமிழ்நாடு எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு வருத்த மனவேதனையமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சட்டம் வந்து சரியில்லை. அந்த போதைங்கிறத ஒழிச்ச மாதிரியே தெரியல. அதை போதையை ஒழிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒரு பம்மாத்தி வேலையை தான் காட்டுறாங்கன்னு தவிர அதை உண்மையிலே ஒழிக்க மாட்டேங்கிறாங்க. சுற்றி ஒரு பெரிய ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்மளுக்கு ஒரு பேர் உண்டு, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பேர், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறது இப்போ வந்தாரை வெட்டுவோம் தமிழ்நாடுங்கிற மாதிரி மாறிட்டு போகுது. ஸோ இது சரி கிடையாது. இங்க ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்தே ஆகணும். அது நம்முடைய ஒவ்வொருடைய கையில் தான் இருக்கு. நாம போடக்கூடிய அந்த ஓட்டில் தான் இருக்கு, ஓகேவா? அதை நோக்கி நம்ம தெளிவாக பயணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நிறைய பேர் பார்க்கறது கிடையாது, நியூஸ்ல இப்போ நிறைய பேர் பார்க்கறது கிடையாது. ஸோ அதை வந்து கொண்டு சேருங்க, மக்களிடையே பரப்புங்க. பார்த்தீங்களா தமிழ்நாடு எந்த ஒரு சூழ்நிலை இருக்கு, இதை மாற்றணும்னா அது யாரால மாற்ற முடியும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைங்க, ஓகேவா? இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான, அதாவது நான் மனசுல அப்படி அது ஸ்டக்குன்னு ஒரு இது அப்படி மண்டையில உரைக்கிற மாதிரி ஒரு நியூஸ் தளபதி விஜயோட ட்வீட்டை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ என்ன ஸ்பெஷல் அந்த ட்வீட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று நடந்த சம்பவத்தை வட மாநில இளைஞரை தாக்கிய தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு குட்டி குஞ்சான்ஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்ம போட்டிருந்தோம். அப்படிதான் நம்ம பேசியிருந்தோம். ஆனா தளபதி விஜய் நேற்று இது கண்டிச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதுல வட மாநிலம் அப்படிங்கிறது இல்லை, இளைஞரை தாக்கிய இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி அப்படி போட்டிருந்தாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் உரைக்கிற மாதிரி, ஏன்ப்பா பிரிச்சு பாருங்க, வட மாநில இளைஞர் ஏன் பாக்குறீங்க, அவர் நம்ம இளைஞர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அது உண்மையிலேயே ஒரு டச்சிங்காக தான் இருந்துச்சு. நானே கொஞ்சம் வியந்து தான் பார்த்தேன். உடனே சில பேர் இப்போ சொல்லலாம், அதாவது அப்படின்னா நாம் தமிழ் கட்சி அதான் பார்த்தீங்களா, உங்களுக்குலாம் தமிழங்கிறது இல்லை, அவன் வட மாநிலத்துல இங்கே என்னெல்லாம் பண்ணுறான், ஸோ நீங்கள் அங்கே போனால் என்னெல்லாம் பண்ணோம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதாவது நாம் வந்து இந்தியாவில் நம்ம வந்து யார் வேணாலும் எங்கே வேணால் வாழலாம். அதாவது நம்மளுக்குன்னு ஒரு மனிதாமன் இருக்குங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லாமே, அவன் வந்து தப்பு பண்ணுறான் அப்படின்னா அதுக்காக நாமளும் அதே தப்பா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஒரு எறும்பு வந்து நம்மளை கடிக்குதுன்னா திரும்பி நம்ம எறும்பை கடிக்க முடியுமா? இல்லை, அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ தமிழ்நாட்டு மனுஷங்கனாலே அவங்களுக்கும் தனி பாரம்பரியம் இருக்கு, ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த வகையில நாம் அவங்கள மாதிரி நடக்க தேவை கிடையாது. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு இது இல்லாமல் நடந்துக்கிறானுங்க அப்படின்னா, அதே மாதிரி நாம நடந்தா அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஸோ அதனால நம்மளுக்கு தமிழர் உணர்வுங்கிறது மேலோங்கி இருக்கு, தமிழ் பச்சு மேலோங்கி இருக்கு. அதுக்காக நாம இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அடைக்கலம் தேடி வந்தவங்களும் இந்த அளவு துன்புறுத்துங்கிறது நம்மளால ஏற்றுக்க கொள்ள முடியல. ஸோ அந்த வகையில் தளபதி விஜய் அவர்கள் அதை மென்ஷன் பண்ணாம வட மாநில இளைஞர் தாக்கப்பட்டார் மென்ஷன் பண்ணாம இளைஞர் தாக்கிட்டாங்க அப்படின்னு 19 போட்டிருந்தார்ல, அது உண்மையிலே சற்று உரைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் கொஞ்சம் வேற மாதிரி தான் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதான் இதை சொல்ல நினைச்சேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம வீடியோ போட்டதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த மானங்கட்ட பெயர் சாட்டைக்கு பயிரிட்டு கொடுக்கதான். அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க, 24 மணி நேரத்துல 20 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் நான் எடுத்து மாட்டேங்க, 20 மணி நேரமும் தளபதி விஜய் பத்தியே பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சி தொங்கி அவரை பிடிச்சி கடிச்சுக்கிட்டே கிடப்பான். ஸோ நாட்டு நடப்புகள், நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, உலகமே இதை பற்றி கண்ணீர் வெடிக்கு. தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்காங்க அவங்களாம் ஏன் இப்படி இருக்கு, நம்ம தமிழ்நாட்டு மாட்டின்னு வயிற்றுச்சல் படுறாங்க, இது தப்புன்னு சொல்லி போயிடுறாங்க. ஆனால் அவன்
அவன் யூடியூப் சேனல்ல இதை பத்தி வீடியோ போடவே இல்லைங்க. அதாவது சிறை படத்தை பத்தி வீடியோ போடுறான், விஜய் அவர்கள் ஆடியோ லட்சம் பேசுறத பத்தி வீடியோ போடுறான், இதை பத்தி வீடியோ போடல. இன்னைக்கு நான் சரி போட்டுக்கான இல்லையா நான் யூடியூப் சேனல் போய் பாக்குறேன், வேற ஒரு ஆளாச்சு பேச வச்சு ரீல்ஸ் முகத்துல அடிமையாக இளைஞர்கள் தான் போறான்னு தவிர இந்த திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சரிகளை இதை வந்து கவனிக்க தெரியல இப்படி அதை பத்தி பேச மாட்டாங்க. இவன் பேசவே இல்லை, அதுவும் வேற ஆளாச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கான். சோ இதுல இன்னொரு கேட்டுக்கிட்டா இன்னொரு மானங்கட்ட பேர் இருக்கான் தெரியுமா, இடுமோனம் கார்த்திக், அவன் இதை பத்தி பேசவே இல்லை. என்னடா நடக்குது? டேய் நீங்க விஜய பூச்சி தொங்குறதுலயே குறிக்கோளா இருக்கீங்க, ஆனா இப்படியும் நம்ம நாட்டில் நடக்குது, இளைஞர்கள் ஃபுல்லா பாதிக்கப்படுறான், போதையால சட்டம் ஒழுங்கு சரிகளை திமுக அரசு எடுத்து கேள்வி வைக்க மாட்டீங்கன்னா அப்ப இதுலயே தெரியல நீங்க எப்படிப்பட்டாலும். இதுல ஏன் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியதுன்னா இதாவது பரவாயில்ல, சரி இப்ப விஜய் அவர்கள் எதுக்கவே குறிக்கோளா வச்சு அலையறீங்க, இதுல உங்க நொன்னனையும் உங்க நொன்ன ஃபேமிலியும் மானக்கேடா திராவிட கும்பல் திராவிடத்தோட அல்லது பெரியாரிஸ்ட் குரூப்ல எல்லாம் வச்சு கதற அடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ அதாவது பெர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அதாவது சீமானவர்களையும் அவருடைய மனைவி சம்பந்தப்பட்டு இந்த மைனர் குஞ்சிட்டு இருக்கான யூடியூப் அவனா தகாத வார்த்தையில ஆபாச வார்த்தையில பயன்படுத்தி பேச ஆரம்பிச்சிட்டான் ஒரு பொது வெளியில. அது ரொம்ப ரொம்ப அநாகரிகம், எந்த காலத்திலுமே நம்ம அதை ஆதரிக்க மாட்டோம். சோ நம்முடைய பேச்சுவழக்கம் அப்படி கிடையாது. சோ அப்படி அவன் விமர்சிக்கான். அது சாட்டை அப்படிப்பட்ட பையன் தான். சாட்டை இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் குடும்பத்தையே இப்படிதான் ஆபாசம் விமர்சிச்சான். சோ அது அவனுக்கு சரியா போகும். இன்னும் கேட்கிறேன், நம்மளுக்கு பார்க்கும்போது தோணுது, இல்ல அவன் அவ்வளவுக்குள்ள உங்களை கேவலப்படுத்துறோம், குடும்பத்தையே உங்க அண்ணன் குடும்பத்தையும் இவ்வளவுக்குள்ள விமர்சிக்கான், நீங்க என்ன இங்க வந்து விஜய் பிடிச்ச தொங்கிட்டு இருக்கீங்களா, ஏன்டா அங்க போய் கரைக்க மாட்டேங்க, அங்க போய் கடிடா 4 கடி அங்க போய் கடிங்க. இடுமனம் கார்த்திக் பெரிய இவங்க பேசல, இந்த யூடியூப் பேசுறான் பாரு பேச்சு, அவனுக்கு போய் பயிலி கொடு, அப்படிதான் நமக்கு கேட்க தோணுச்சு. அதுக்கப்புறமா அதாவது ஏன் ரொம்ப ஃபீல் பண்றீங்க, ரொம்ப சோக இதெல்லாம் வாசிக்காதீங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் வந்து லாஸ்ட் டைம்லாம் கிடையாது. அவர் வந்து கண்டிப்பா லியோ 2 சர்க்கார் 2 எல்லா 2மே நடிக்காரு, வெயிட் பண்ணுங்க 2024 திரும்ப படம் நடிக்க போயிருவாரு அப்படிங்க. ஏடா வெண்ண மவன, அவரு படம் நடிக்க போக மாட்டாரு, உங்க நொன்ன சீமானா தம்பி 2 நடிக்க போவாரு. நீ நல்லா பாரு, இப்பவே அப்படிதான் ஆரம்பிச்சிட்டாரு. 2026 அரசியலுக்கு அப்புறம் உங்க கட்சி இருக்கு யாருக்குமே அந்த கட்சியில உங்க நொன்ன, அதுக்கப்புறம் நீங்க இடுமனம் கார்த்திக் தான் இருக்கீங்க. கண்டிப்பா பாரு 2026 உங்க நொன்ன தான் படம் நடிக்க போவாரு. விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த அவ்வளவுக்குள்ள முடிவு பண்ண மாட்டாரு, முடிவு பண்ணி இறங்கிட்டாருன்னா பேக் அடிக்கவே மாட்டாரு. நீ நல்லா பாரு, கண்டிப்பா 2026 அப்புறம் உங்க நொன்ன அடிக்க போவார். நீ வேணா சின்ன சின்ன கேரக்டர் அடிக்க போவ, இந்த அமெரிக்கன் மாப்பிள்ளை இந்த மாதிரி கேரக்டர் அடிக்க போவ பாரு, இதான் உங்களுக்கு நடக்க போகுது. நீ வந்து விஜய் விமர்சனம் பண்ற. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள்லாம் அரசியல் பண்ணியிருக்காங்க, அதாவது எவ்வளவு ஆண்டுகள் மக்களுக்காக போராடி சிறைக்கு போனவங்களாம் வந்து ஆண்டிருக்காங்க. சோ அதுல விஜய் அவர்கள் 33 படத்தில் நடிச்சிட்டாராம். சோ அவர் வந்து ஆள போறேன், நான் இவ்வளவு நாள் சினிமாவில் என்ன வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொண்டாடிங்க, உங்களுக்கான சினிமா விட்டுட்டே வராங்க, இது பெரிய ஒரு சாதனையா, அவன் மக்கள் பிரச்சனைக்காக எத்தனை நாட்கள் சிறைக்கு போயிட்டு சீமானாவிலே ஒன்றான சிறைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. உங்க ஒன்றை எதுக்காக சிறைக்கு போட்டா இருக்கிறது ஊருக்கே தெரியும். அதாவது அவரு எங்கெல்லாமோ ஏழை எடுத்து வருவாரு, நான் கெட்டவன், நான் ரொம்ப ரொம்ப பொல்லாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு உங்க நொண்ணனை அப்படியே சைடு கேபிள் உள்ள சொருவுறேன் நான் கேட்கறேன். எப்பா எல்லாருமே ஜெயிலுக்கு போனவங்க தான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுமா, அரசியல் பண்ணணுமா இல்லை கேட்கறேன். சரி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு ஆண்டுகள் சிறைக்கு போயிட்டு வந்தாரு நான் கேட்கறேன். இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சா ஜெயலலிதா அவர்கள் எத்தனை ஆண்டுகள் சிறைக்கு போயிட்டு வந்து ஆடினாரு, எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு சிறைக்கு போயிட்டு வந்து ஆடினாரு இல்லை கேட்கறேன். சிறைக்கு போயிட்டு வந்தவங்க தான் ஆளும் கிடையாது. அந்த காலகட்டம் சுதந்திர போராட்ட காலகட்டம், அதனால நம்ம சுதந்திரத்துக்காக போராடினவங்க ஜெயில போனாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தாங்க, நல்லது பண்ணாங்க அரசியல்ல. ஒரு நல்லது பண்ணணும் மக்களுக்கு அப்படின்னா அந்த மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணமும் அதுக்கு உண்டான துணிவு இருந்தா போதும், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அதாவது நாங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு சம்பாதிக்க போனவனும் அரசியல் வரலையே. விஜய் அவர்கள் சம்பாதிக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்காரா, உங்க நொண்ணன மாதிரி திரளி வாங்குறாரா, அதை வச்சு ஒரு பேரும்புகள் அடையணும் பாக்காரா, எல்லாத்தையுமே அந்த மனசை அங்கேயே சம்பாதிச்சாரா. அப்ப இங்க வராருன்னா அதுதான் பெரிய கட்சி வேணுங்கிறது. யாராவது விட்டு வருவியா, நீலாம் விடு, உனக்கெல்லாம் இப்படி 200 கோடி சம்பளம் ஒரு படத்துக்கு கிடைக்குங்க சமயத்துல வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கலாம் நினைச்சா நீங்களாம் விட்டுட்டு வருவியா, மாட்டாங்க வர மாட்டேன் நீங்களாம். சோ அப்ப அவர் விட்டு வராதான் அவர் சொல்லதான் செய்வாரு. ஆமா இங்க இருக்கிற யாருக்கு அந்த கட்சி இருக்கு, யார் ரஜினிக்கு அந்த கட்சி இருக்கா, கிடையாது. வேற யாருக்கு இருக்கு, கமலஹாசன் அவர்கள் பெரிய இதா வந்தாரு, இப்ப எங்க போய் அடைக்கலாம் இருப்பாரு. சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வாராருன்னா பாரு, அதுதான் தில்லு வேணும். விஜயகாந்த் அவர் வந்தார் தில்லா வந்து என்ன இருப்பாரு, அவர் கட்சி என்னாச்சு. சோ இதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன்ல இருந்து பாக்கியராஜ் இருந்து சோ எவ்வளவு பேர் கட்சி ஆரம்பிச்சு எந்த நிலைமைக்கு ஆனாங்க, அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒருத்தர் வாராருன்னா அந்த கட்சி தான் நீ பார்க்கணும். சோ அதுவும் இவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாரும் உச்சத்தை விட்டுட்டு வரல, உச்சத்துல இருந்து உடனே இப்படி வரல. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் படத்தில் நடிச்சிட்டு இருந்தாரு, ஆனா நான் படத்தில் நடிக்க மாட்டேன், இதுதான் என் கடைசி படம் சொல்ற அளவு கட்ஸ் ஒருத்தருக்கு இருக்குன்னா அதுதான் தளபதி விஜய் அவருக்கு. அதான் நம்ம அவரை ஆதரிக்கிறோம். நீ சொல்ற மாதிரி இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டார், நடிச்சார்னா நீ அப்ப பேசு, அப்ப பேசலாம், ஓகேவா. முதல்ல இந்த விஜய் பிடிச்சி 24 மணி நேரம் தொங்குது விட்டுட்டு உன் கட்சியை பலப்படுத்துற வழியை பாரு, ஓகேவா. உன் கட்சி அங்க நேரம் கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, அங்க போய் முட்டி வந்துட்டான் 24 மணி நேரம். ஏன்னா இவனுக்கு என்ன தெரியுமா,
நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம விமர்சனம் பண்ணாலும் நம்மளோட விஜய் நம்மளை எப்படி எதிர்க்க போறது கிடையாது. ஏன்னா அவரை இவர் ஒரு கண்டுக்க போறதே கிடையாது. அவர் மனசனா கூட மதிக்கலையே. உங்க ஒன்ன பேசலாம் கண்டுக்க மாட்டாரு, அப்புறம் இவெல்லாம் ஏமாத்துறோம். ஸோ அதனால நம்ம வந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்கள மானக்கேட கேட்கக்கூடிய திருமாவளவனை எதிர்த்து பேச மாட்டானுங்க. இது பாவங்க எந்த கட்சியும் எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா அந்தந்த கட்சிக்கு மேலாம் ஒரு சாதி ரீதியாக ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஸோ அவங்களாம் இருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தலைவர் கிடையாது. சினிமா அதாவது சிஎம் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களாம் கிடையாது. ஸோ அப்படி விஜய் அவருக்கு மட்டும் தான் அந்த சிஎம் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதனால நம்ம பெரிய ஆளை எதிர்த்தாலே இப்போ நம்ம பெரிய ஆளு. அதனால அந்த சாட்டைக்கு முழுக்க விஜய் எதிர்க்கணும். ஸோ விஜய் எதிர்த்துக்கிட்டு அப்பப்போ அந்த டைலாக் விட்டுட்டு தான் இவங்க வீல்ஸ்ல அந்த வைரல் ஆகுது இல்லை. ஸோ அந்த ஒரே ஒரு பொழப்புக்காண்டியே 24 மணி நேரம் விஜய் போய் தூங்கிட்டு இருக்க அந்த மான்கட்ட பையன். முதல்ல போய் உங்க நொண்ணனை ஃபேமிலியும் போட்டு பாடா படுத்துறானுங்கடா. போங்கடா, நம்மளுக்கு தான் உனக்குலாம் எங்கடா போச்சு ரோசம், போய் கேளுங்கடா. யூடியூப் விட்டு என்ன மாதிரி கேவலப்படுத்துறான், அவனுக்கு பதிலடி போடு, போ இங்க போய் கதறு, அப்புறம் இங்க வா. சோ இந்த சாட்டையும் இந்த யூடியூப் புல்டஸையும் பார்க்கும்போது எனக்கு இந்த சத்யராஜ் வடிவேல் தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது நான் அவன் குடும்பத்தை கேவலம் பேசுவேன், அவன் என் குடும்பத்தை ரொம்ப கேவலம் பேசுவான். இது எங்க 2 பேருக்குள்ள ரொம்ப சகஜம் அப்படிங்கிற மாதிரி மானகரத்தனமா பேசிட்டு இருக்கான். அதை எதிர்த்து பேச வக்கில்ல. நான் இங்க வந்து 24 மணி விஜய் படி தூங்கிட்டு இருக்கேன். என்னதான் சொல்ல. ஸோ இப்படிதான் நிறைய ஜென்மங்கள் அலையுது. சரி, இந்த 2025 இப்படி முடிஞ்சு 2026 நடக்குங்கிறது ரொம்ப